ஹலோ யூஎஸ் வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி கிரானைட் சாப்டர் 2 ஹெலிகாப்டர் மிஷன் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் வீடியோ. ஓகே, கிரானி கொடுத்தாச்சு. ஓகே, முடிஞ்சா உள்ள போகலாம். டே 1 இங்கே நாளை காணும். வந்துட்டார். டே 1 வந்துட்டார். ஆக்சுவலாக இப்போதைக்கு நம்ம இதில் கிரானியை மட்டும் தான் வச்சு பண்ணலான்னு இருக்கேன். அதாவது கிராண்ட்பா ஃபஸ்ட்டு கிரானியை வச்சு நான் கிராண்ட் பொறுமையாக சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது இந்த கேம். ஏன்னா இப்போ எங்கேருந்து வராங்கன்னே தெரில சுத்தமாக. ஸோ போக நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம், இம்ப்ரூவ் பண்ணலாம். நாட் இன்க்ரீஸ், இம்ப்ரூவ். ஃபஸ்ட்டு இங்கே ஒன்றுமே இல்லை, கீழே பார்த்ததில்ல. மேலே போவோம். கிரானி இந்த இடத்துல போட்கி நம்மளுக்கு தேவைப்படாது. நம்ம இந்த ஹெலிகாப்டர் பிஸ்கெட் இருந்தாலும் பண்ண போகிறோம். இந்த சைடு வாங்க. கிளாஸ் ஃபியூஸ் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். எடுத்து மேலே போட்டுடலாம். ஏன்னா எப்போ எடுத்து போய் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்ல. சவுண்டு கேட்டு கண்டிப்பாக கிராணி அங்கே வந்துடும். அதுக்குள்ளே நம்ம கீழே என்னால் பார்த்துடலாம். இந்த இடத்துல நம்ம வெப்பன் எடுப்போம். செட்டாக வச்சுப்போம். இடத்துல பாத்ரூமில் என்ன இருக்குது? இன்னும் ஒன்றுமே இல்லை. கீழே போர்ட் ஸ்டியரிங் தானே அது. செக் பண்ணிக்கலாம். அதே தான் வெப்பனு. வேறு எதுவுமே இல்லைங்க. வெளியே வந்துக்கலாம். இங்கே என்ன இருக்கும்? இந்த மான்ஸ்டர் நம்ம அப்புறம் படுத்தோம். இந்த இதில் ஏதாவது இருக்கணுமே. இன்னும் ஒன்றுமே இல்லை. என்னங்க இது? கிராண்ட் பேரனால் ஒன்றுமே வைக்க மாட்டாங்க கிராணியில். கிராணியை ஆளையே காணும். ரொம்ப நேரமாக பார்க்குறேன். கிராணி எங்கே இருக்க? எங்கே ஆளையே காணும்? இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ட்ராயர்லைன். ஃப்ரெஞ்சு. ஓகே, இதை போய் முடிச்சிடுவோமா? பார்த்து போவோம். இந்த சைடு நான் போவோம். டக்குனு சைடு வந்துட்டாச்சு. இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே எப்போயுமே ஒன்றும் இருக்காது போலங்க. எல்லாத்தையும் நான் எதாவது பார்க்குற ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. ஃப்ரெஞ்சு இன்னும் ரொம்ப நாள் சுற்றிட்டுருக்கோம். நம்ம ஒருத்தரையுமே ஆளை பார்க்கலையே. டவுட்டாகவே இருக்குது. ட்விஸ்ட் கொடுக்க விடாலோ. பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கிராணி நாத்துக்கு வந்துருப்பாளே. சவுண்டு கேட்டுருக்குங்க. ஓகே, நம்ம சைடு போய் பார்ப்போம். ஏன்னா கிராணி இந்த சைடு தான் வரும் மோஸ்ட்டாக. பார்த்தீங்களா? பார்க்கல நம்மளை பார்க்கல. நம்ம போய் போகலாம். மேலே போய் இதான் கரெக்டாக போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம் எல்லாமே. இங்கே கிளாஸ் ஃபியூஸு நாம் தான் போட்டது. இங்கே நீட்டு இது தேவைப்படாது. இங்கே டக் டேப் நமக்கு வேணும். அது வேணுமே, அது மஸ்ட்டு. ஹேண்ட் வீலு. ஓகே, இங்கே ஒன்றோட இங்கேயும் ஒன்றோட டக் டேப் வேணுங்க. டக் டேப் இருந்தால் தான் இந்த ஹெலிகாப்டரோட இந்த கை அதை நம்ம சரிப்படுத்த முடியும். டக் டேப் மஸ்ட்டு. இது போட்டுருவீங்க இங்கே. ஓகே, பெயிண்டிங் ஒன்று இருக்குது. அப்புறம் வேறு என்ன? செக்யூரிட்டி. ஓகே, இந்த இடத்த டோர் ஓப்பன் பண்ணிடலாமா? அவ்வளோதான். டக் டேப்பை தூக்கி உள்ளே போட்டுருவோம். இங்கே இந்த இடத்துல ஸ்டன் கன்னுங்க. சூப்பர், கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டன் கன் கிடச்சிச்சு. போய் கிராணியை போட்டு தரலாம். வந்துட்டாங்க. கரெக்டாக சொல்லி வைக்கல. வந்துட்டா சாவடி. செத்த போயிடுவாங்க ஆக்களுமே. ஓகே, போய் போகலான்ட்டு ஸ்டன் கேன் ஆமாம் எடுத்தாச்சு. ஓகே, எங்கே என் சைடில் எனக்கு செக் பண்ணதுமா இன்னொரு பீஸு. ஓகே, இங்கே டோர் வந்து தேவைப்படாது. இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. என்ன சேஃப் கீ. ஓகே, யூஸ் பண்ணிப்போங்க. சேஃப் கீ நம்மளுக்கு வேணும்ல. அப்பப்போ ஃபஸ்ட்டு இதை போய் கீழே போட்டு வந்துடலாம். சேஃப் கீ எடுத்துகிட்டு போய் அதுக்குள்ளே எங்கே பார்த்துட்டு அந்த சேஃபான இடத்துல என்ன அதுக்குள்ளே 1.5 நிமிஷம் ஆயிருக்காது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸ்பார்க் பிளக் தேவைப்படுமா உங்களுக்கு? டவுட்டாகவே இருக்குது. எதுக்கோ போய் பக்கத்துலேயே அங்கே போட்டு வந்துடலாம். ஓகே, எனக்கு இந்த கிரானியை இது இருந்தால் கூட பரவாயில்ல. எங்கேயாவது வந்துடும் மறைஞ்சு போகலாம். பட் அது இல்லாட்டே தாங்க ரொம்ப பயமாக இருக்குது. இவன் கதையை முடிச்சிடலாமா? ஷாவடி என்ன கொடூரமான வாய்ஸு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரீம் சேலஞ்ச் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ட்ரீமில் வச்சுட்டு கிராணி அவங்கள வச்சு ஒரு 5 நிமிஷம் பிழைக்கிற மாதிரி தான் அந்த வீடியோ. 5 நாளில் 5 நிமிஷத்துக்குள்ள எப்படியோ பிழைக்கிற மாதிரி பார்க்க போகிறோம். நம்ம அதுக்குன்னு ஒழிஞ்சிருக்க மாட்டோம். கொஞ்சம் தூரம் தான் பண்ண போகிறோம்.
ஸோ அந்த வீடியோ மறக்காம பார்த்துருங்க. என்னங்க இவ்வளோ சவுண்டு போட்டால் கிராணி ஆளே காணும். ஓகே, நாம் இங்கே மேலே போய் ஃபஸ்ட்டு எல்லாம் முடிச்சிடலாம். ஸ்பார்க் நிறைய தேவைப்படும். மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குல்ல. என்ன ஆள் இங்கே போட்டுருவோம். கிளாஸ் பீஸ் மேலே இருக்குது. இங்கே கீழே தான் இருக்குது. நான் மேலே சொல்லிட்டேன். இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. இது சம்திங் இஸ் பிளாக்கிங் திஸ் டோர் ஃப்ரம் த அவுட் சைட். வெளியேருந்து ஏதோ ஒன்று தடுக்குதான். ஹெலிகாப்டர் நமக்கு எடுத்து வச்சு போய் தேவைப்படும். இங்கே அந்த ஃபோட்டோ ஓகே. இந்த இடத்துக்கு நம்மளுக்கு ஸ்டன் கன் தேவைப்படும். ஸ்டன் கன் இல்லைனா அந்த வெப்பன் கீ அது ஓகே. என்ன இங்கே ஓகே ஒன்றுமே இல்லை. செக்யூரிட்டி கீ இந்த பெயிண்டிங்கை ஃபஸ்ட்டு போய் வச்சுட்டு வந்துடலாமா? இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று வச்சாச்சு. அண்டு நெக்ஸ்ட்டு ஏதோ சவுண்டு கேட்டுச்சுல்ல. இந்த பெயிண்டிங்கும் போய் டக்குன்னு போய் வச்சுட்டு வந்துடலாம். கிராணி வந்துட்டான்னு நினைக்கிறேன். ட்ரெஸ்ஸுக்கு போவோம்ல. மேலே வடி சீக்கிரமாக பெயிண்டிங் போய் வச்சுருவோம். இங்கே இன்னொன்று கரெக்டாக இருக்குது. இப்போ இன்னொன்று ஒரே ஒரு பெயிண்டிங் வச்சுட்டா நம்ம இந்த டோர் ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டே 2. ஆக்சுவலாக மிகப்பெரிய ட்ராஜடி நடந்துச்சு. கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக கிராணி நம்மளை குறிப்பாக தடிச்சிட்டா. பழிக்கு படி வாங்கிச்சு கிராணி. சரி போவோம். என்ன இது? ஓகே, ஃபஸ்ட்டு போய் நம்ம கிராணியை போட்டு தருவாங்க. ஏதாவது டைம் கரெக்டாக வந்தபோது. இங்கே நம்ம இதில் ஆளையே காணாமல ஒன்றாச்சு. குரோபார் போய் அதில் வேலையை முடிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. மொத்தம் 2 இடத்துல குரோபார் தேவைப்படாமல. ஃபஸ்ட்டு கீழே போகலாம். என்ன கிராணி ஆளையே காணும். ரொம்ப நாள் நானும் பார்க்குறேன். இங்கே போட் கீ ஓகே. அதுக்கப்புறம் இருக்கிறதான் வாடி. சரி கீழே வரட்டும். இன்னும் இருக்கு வெப்பன் கீங்க. ஒரு வெப்பன் கீ கிடச்சிருச்சு. வா வச்சுக்கோ. நீங்கள் வெப்பன் கீ எனக்கு வேணாம் விட்டுரு. எங்கே போகுது வெப்பன் கீ? எடுக்க முடியாது போல இருக்கே. போய் சீக்கிரம் போயா. இப்போ உறிஞ்சிக்க வேண்டாங்க கொஞ்சம். இப்போதையும் நம்மளை விட்டு அதை போகாதுன்னு நினைக்கிறேன். நான் இல்லையே என்ன பண்ணுவேன்? இப்போ நம்ம வெப்பன் கீ மேலே ஃபஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். முன்னாடி குரோபாரை நம்ம இன்னொருத்தில் யூஸ் பண்ண இருக்குதுல்ல. அதனால் அந்த செக்யூரிட்டி அந்த ரூம் அந்த பக்கத்தில் அந்த குரோபார் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வேலை இருக்குது. அதையும் முடிச்சுட்டு போயிடலாம். ஆக்சுவலாக கிராணி இப்போ போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். வெளியே போய் பார்க்கலாமா? போவோம். என்ன பண்ணலாம்? என்னங்க காணும்? போயிட்டாங்க. குரோபார் எடுத்துகிட்டு மேலே போகலாம். இப்போ தான் மேலே போகுது. பார்த்தீங்களா கரெக்டாக இந்த இடத்துல ஒரு ட்ராப் செட் பண்ணிட்டு போயிருக்கு. கொஞ்சம் பார்த்து தான் போயணும் போல். வந்துட்டோண்டா. ஐயோ திருப்பி முதல்ல அந்த ட்ராப்பில் தூக்கி போடு. மாட்டிக்கிச்சிங்க கரெக்டாக. ஃப்ளோக்கில் போட்டது கரெக்டாக மாட்டிடுச்சு. நானே சொன்னா கேளு, என்கிட்ட வராத. ஓடி மாட்டினால தானே. இந்த சைடு போவோம். ஐயையோ இப்போன்னு பார்த்தா மொபைல் வேறு கோளாறு பண்ணுது. கேஸ்லின் இங்கே போட்டது ஓகே. ஸ்டன் கன்னும் இங்கே தான் இருக்குது. இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு இதோட வேலையை போய் முடிக்கலாம். ஹெலிகாப்டருக்கு கிடைச்சாக்க நல்லாயிருக்கும். கிடைக்கல, பேட்லாக்கி தான். சரி ஃபஸ்ட்டு போய் நம்ம இந்த வெப்பன் கீ கீழே இருந்துச்சுல அதையும் போய் எடுப்போம். ராணி இங்கே வரல. போவோம் கீழே போவோம். ஸ்டன் கன் எடுத்துகிட்டு அது அப்படியே அந்த சவுண்டு கேட்டு வந்துடும். போட்டாங்க. சவுண்டு போட்டாச்சு, வந்துடும். ஏன் சீக்கிரம் வா. வராங்க. என்ன வராங்க? அங்கே போகிறா? ஏன் இங்கே வா. நான் ஏன் சவுண்டு ஒன்று கேட்கலையா? கிராணி போடி அங்கிட்டு. எப்போ போவோமா? வாமா கேஸ் சிலிண்டர் மேலே போய் நான் அங்கே செக்யூரிட்டி ரூமில் தூக்கி போட்டு வந்துடுறேன். செக்யூரிட்டி ரூம் அந்த மாதிரி ஒவ்வொன்றா போய் தூக்கி போட்டு வந்துடலாங்க. அப்போ தான் கரெக்டாக போய் எடுத்துகிட்டு மேலே ஒவ்வொன்றா செட் பண்ண கரெக்டாகும். அதான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கீழே போகலாம். ஷார்ட்கட்டு. இப்போது ஓகே. சுட்டு போட்ட கிராணி அங்கே தான் கிடக்குது.
கீழே வெப்பன் கீ இருக்குல்ல, எடுத்துகிட்டு வந்து செட் பண்ணிவிடலாம் கரெக்டாக. ஓகே, வெப்பன் கீ இங்கே மேலே போகலாமா? ஓகே, கரெக்டாக இன்னும் 2 நிமிஷமா ஸ்டன் கன்னா 2 நிமிஷம் வெயிட் பண்ணால் தான் கிராணி வருவாப்பில். 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஆமாம், புரிஞ்சு மேலே போவோம். இன்னும் நம்மளுக்கு இந்த ஹெலிகாப்டர் கீ தேவைப்படுது. அப்புறம் கேஸ் சிலிண்டர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அது கிளாஸ் ஃபியூஸு, அந்த ஸ்பார்க் ப்ளக் தான் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. பட் எதுக்கும் யூஸ் ஆகணும் வச்சுருக்கேன். ஏன்னா அப்புறம் போட்டுக்கு தேவைப்பட்ட மாதிரி இதுக்கு ஏதாவது தேவைப்பட்டு நீ ஸ்பார்க்கிட்டு கொண்டு வந்து திருப்பி சொன்னால் நம்மளை போய் தேடிட்டு முடியாதுல்ல, அதான். ஓகே, இங்கே என்ன பார்த்துருவோம். இப்போது இதுக்கு என்ன இது பேர் என்ன? ஐயா, கட்டிங் ப்ளேஸ் தேவை. நீங்கள் ஒரு ஃபோட்டோ வைக்கணும். ஸோ கட்டிங் ப்ளேஸ் அந்த ஒரு ஃபோட்டோ, அது பாக்கி போய்ட்டு வந்துடுவோம். அந்த ஃபோட்டோ வந்து கீழே அந்த மான்ஸ்டர் ஸ்லெண்டரினாவா அது பக்கத்தில் போட்டு வந்திருக்கேன் இப்போதைக்கு. உயிரோடு வந்துட்டாங்க திருப்பி. இம்மோட்டல் போல் இவ்வளோ எத்தனை வாட்டி போனாலும் வந்துக்கிட்டே இருக்காயா. ஒவ்வொரு கேமுக்கும் ரிவைவ் ஆகிடுவா போல். கிராணி வந்து ரிவைவ் பண்ணிவிடும் போல் அதோட லைஃப் கொடுத்து. சரி, என்ன கிராண்ட் அதில் ஃபேஸே கிளியராக இல்லை. கிராணி காசு கம்மியாகி சொல்லிட்டு கிளியராக இல்லாத ஃபேஸாக வாங்கிட்டு பார்த்தீங்களா. ஓகே, இந்த கதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போயிடலாமா? வந்தாச்சுங்க, பக்கா வந்தாச்சு. இப்போ திருப்பி நம்மளுக்கு இது ஷார்ட் கனோட ஹெல்ப் வேணும். அதுக்கு முன்னாடி கட்டிங் பிளேஸ் அதுவும் ஒன்று பாக்கி இருக்குல்ல, அதையும் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். கட்டிங் பிளேஸ் இங்கே தான் பார்த்தேன், இந்த ரூமில் தான் பார்த்தேன். இப்போ எடுத்துக்கலாம். ஓகே, ஷார்ட் கன் நம்ம வெளியே போட்டுடலாம். சவுண்டு கேட்டு கிராணி வந்துடும் கட்டாக்குன்னு. கீழே குனி, கட்டிங் பிளேஸ் வந்துடுச்சு. கிராணி வா இங்கே. என்ன சவுண்டே வரல அங்கே? வந்துட்டாலும் ஐயோ வந்துட்டாங்க. எஸ்கேப், நல்ல வேலை போயிட்டாடா. ஐயோ ஜஸ்ட்டுங்க, நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். இது இந்த பக்கம் வந்துட்டான்னு நினைக்கிறேன். போவோம் இந்த பிடிக்கு. ஓகே, இல்லை இங்கே நாங்கள் நிற்குதா? இது ஷார்ட் கன்னு எடுத்து போட்டுக்கலாங்களே. வாடிங்க சாவு 2 நிமிஷம் இது தேவைப்படும். இங்கே போட்டு அவ்வளோதான். கீழே இப்போ வேலை எல்லாம் முடிஞ்சு. இப்போ மேலே மட்டும்தான் கட்டிங் ப்ளேஸ். இந்த கதவு முடியல, அப்போ தான் கிராணி ரூம் வராது. இந்த ரூமுக்கு வர கிராண்ட் பார்க் மட்டும் தான் அளவு இருக்குது, கிராணி வரவே வராது. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஹெலிகாப்டர் கீ கிடைக்கும்னு நினைக்கிறேன் இடத்துல. ஏன்னா ஹெலிகாப்டர் கீ மட்டும் தான் கிடைக்கல. கரெக்டுங்க, கிடச்சிச்சு. ஹெலிகாப்டர் கீ வந்துருச்சு. ஓகே, இங்கே இருக்கட்டும். இப்போ போய் நம்மளுக்கு அந்த ஷார்ட் கன்னோட ஹெல்ப் வேணும். அதான் ஓகே, எடுத்தாச்சு. மேலே போவோம். அந்த 3 பாயிண்ட்ஸ் கரெக்டாக எடுக்கணும்ல, அது தேவைப்படுது. நம்ம இப்போ அந்த இடத்துக்கு போகலாம். ஓகே, பரவாயில்ல. எனக்கு ரியல் லைஃப் கன் ஹேண்டில் பண்ண ரொம்ப ஆசையாக இருக்குது இதை பார்த்தா. இந்த இடத்துல கரெக்டாக நீம் வச்சு அடிக்கணும். ரெட் டாட். ஓகே, கரெக்டாக சரி மிஸ் ஆகிடுச்சுங்க. முடிஞ்சு. ஓகே, 2. ஓகே, இதுவும் அதே தான் போல். ஸோ அப்படியே லைனாக வச்சுப்போம். கரெக்டாக வரும்போது ஒரே ஷார்ட் தான் முடிஞ்சு. ஐயோ முடிச்சா லாஸ்ட்டு 1 இன்னும் மறைஞ்சி போச்சு. ஓகே, இதுவும் கரெக்டாக வச்சு அடிப்போம். இது இந்த இடத்துல போல மிஸ்ஸே ஆகக்கூடாது. முடிச்சு அவ்வளோதான். ஓகே, இந்த இடத்துல கிளாஸ் ஃபீஸா போய் கிளாஸ் ஃபீஸ் எடுத்துகிட்டு வருவோம். வர மாட்டேங்குது புல்லட்டு. ஒன்று கம்மியாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தா வர மாட்டேங்குது. ஓகே, போட்டுப்போம். இங்கே ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான் போல். ஹெலிகாப்டருக்கு இங்கே இருக்கட்டும். நம்ம கீழே போய் கிளம்பி எடுத்து கிளாஸ் ஃபியூஸ். ஐயோ கிளாஸ் ஃபியூஸ் எடுக்க மாட்டேங்க. திருப்பி போய் எடுத்துருவோம். நம்ம மேலே போட்டோம்ல, அப்போ அங்கே போய் ஆகணும். சரி, பக்கம் தான் போயிட்டு வந்துடுவோம். எனக்கு என்னென்னா அந்த கிராண்ட் டக்குன்னு வந்து அடிச்சிடும், கொஞ்சம் பயமாக இருக்குது. அவ்வளோதான். கிளாஸ் ஃபியூஸ் ஓகே, அவ்வளோதான். போவோமா?
ராணி இங்கே இல்லை. ஓகே, சவுண்டு கேட்டு வந்துடும். நான் போய் ஒவ்வொரு வேலையும் முடிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம அந்த ஹெலிகாப்டர் ரூம் போயிட்டால் நம்ம ஷார்ட்கட் ஒன்று கிடைக்கும். ஷார்ட்கட் அங்கே அந்த வழியாக நம்ம இந்த சைட் டக்குன்னு வர முடியும். ஓகே, போடு, முடிஞ்சு. இப்போ கீழே விட மாட்டோம். அவ்வளோதாங்க, வந்துட்டோம். ஹெலிகாப்டர் ரூமுக்கு வந்தாச்சு. அம்மா நம்ம ஏன் இப்போ இப்படி சுற்றி வந்துட்டோம்? சரி, ஒரு கட்டு எடுக்குவாங்க, தூக்கி விட்டால் நம்ம இந்த கேட் வரையும் வர முடியும். யோசிக்காமல் விட்டேன். சரி, ஓகே. கேஸ் ஒன்று எடுத்து தான் போடுவோம். போய் மேலே போவோம். கேஸ் ஒலினா ஒரு போட்டாக சொல்லி ஹெலிகாப்டர் எல்லாத்துலேயும் பெட்ரோல் மஸ்ட்டாக இருக்குல்ல. என்ன பண்ணுறது? கேமில் கூட எப்படின்னா என்ன பண்ணுறது? இங்கே தானே வரும். இங்கே இருக்குது, கடைசியில் குத்தி வச்சுருக்கு பாரு கிராணி. E to F end to full. ஓகே, ஃபுல்லச்சு தான் நினைக்கிறேன். ஓகே, பட் அவன் டக்டேஜ் தான் தேவை. இப்போ சார் ஷார்ட்கட் மூலமாக போயிடல, வெளியே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டடி ஆகலை இந்த ஹெலிகாப்டர். கரெக்டாக அவங்க கேஸ் நாங்கள் வரட்டும். இதாங்க சொன்னேன், அவ்வளோதான். இங்கே அதை பார்த்து ஒன்றுமே இல்லை. ஓகே, டக் டேப்பு அண்ட் ஹெலிகாப்டருக்கு அதோட முடிச்சுட்டு கிளம்பிடலாம். சட்டை போட்டு முடிப்போமா? இந்த பக்கம் வந்தோம், இந்த பக்கம் தாமா. டக் டேப் ரொம்ப ஸ்ட்ராங்கான டேப் போனாங்க. செம்ம வேகத்தில் பார்க்குற ஹெலிகாப்டர் கூட இந்த டேப்போட பிடியில் நிற்கிதுன்னா அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஹெலிகாப்டருக்கு வந்துச்சு, எடுத்துகிட்டு போயிடுவோம், கிளம்பிடலாம். வெளியே ஹெலிகாப்டர் கீ. நம்ம நெக்ஸ்ட்டு கிராண்ட்பாவோட பண்ணணுங்க ஒரு மேட்சாவது. கிளம்பிடலாமா? வந்துட்டு ஐகான்ஸ் வந்து ஹெலிகாப்டர் டே எல்லாமே கொண்டு வந்துட்டேன்டா. வேறு என்னடா இருக்கணும்? அடா பாருங்களா, என்ன தப்பு பண்ணுவாங்க? நம்ம எதாவது பக்கம் தானே பண்ணோம். ஃபியூல் ஊற்றியாச்சு, டக்டே இப்போ சுற்றியாச்சு. என்ன தப்பு பண்ணுவோம்? கிளிச்சா? ஆக்சுவலாக நான் வந்து கேஸ் ஃபுல்லாக ஊற்றலைங்க. ஸோ அதான் இப்படி பண்ணிகிட்டு இருந்துச்சு. கேஸ் ஊற்றுவோம். அதான் எவ்வளோ நாள் நம்ம ஹெலிகாப்டர் ஓப்பன் பண்ணல. கொஞ்சம் கேஸ் இல்லைனா கூட ஹெலிகாப்டர் ஓட்டணும்னு தெரிஞ்சுக்கிங்களா? இதை நம்ம என்னன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு வாட்டி அந்த கேம் நம்ம முடிச்சாச்சு. அண்ட் தட்ஸ் இட் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். until then see you, டாட்டா, பாய். கிராணி வட்டாமே போயிட்டு வானே, போயிட்டு வந்து கிட்ட பையன் ஒரே சீவு அப்புறமா